இங்க சேட்டு கொடுத்த செக்கை பத்தி அவங்க பையன்கிட்ட போய் கேட்கலான்னு கேட்டு பாக்குறாரு. ஆனா இவர் செக் விஷயத்தை கேட்டதுமே அவர் பிஏவை கூப்பிட்டு விசாரிக்கிறாரு. ஆக்சுவலா அவர் தனியா தான் இந்த செக்கை கொடுத்துருப்பாரு. சோ இவர் ஃப்ராட் வேலை பண்றாரு நினைச்சுக்கிட்டு ஷூட் பண்ணிடுன்னு சொல்லிட்டு மிரட்டாரு. அது மட்டும் இல்லாம இன்னும் 3 நாள் அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ண போறேன்னு சொல்றாரு. செக்க தொலைச்ச விஷயம் அவங்க ஒய்ஃபுக்கு தெரியக்கூடாதுன்னு அவங்க ஒய்ஃபோட அக்கா வீட்டுக்கு பிளான் பண்ணி அனுப்பி விட்டுறாரு. அண்ட் இதை பத்தி ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாங்க. அவரும் எனக்கு ஒரு டிடெக்டிவ் ஆபீசர் தெரியும் சொல்லிட்டு அவர்கிட்ட கூட்டிட்டு போறாங்க. இந்த விஷயத்தை கேட்டதுமே அவர் இந்த கேஸை எடுத்துக்கிட்டு அண்ட் இவர் செக்கை வாங்கிட்டு எங்கெல்லாம் போனாரோ அந்த இடத்துக்குலாம் போய் விசாரிச்சு பாக்குறாங்க. ஆனா இவர் அங்க எங்கேயுமே தொலைக்கலன்னு சொல்லி இவருக்கு தெரிய வருது. சோ நம்ம எல்லாருமே அவசரத்துல தெரியாம ஒரு இடத்துல வச்சிருவோம். அதுக்கப்புறம் எல்லா இடத்துலயும் தேடியுமே கிடைக்காது, அதுவா தான் கிடைக்கும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்ச சைக்காட்டிஸ்ட் மாலதின்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க கிட்ட போங்க, கண்டிப்பா உனக்கு ஒரு வழி கிடைக்கும்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறாங்க. அவங்கள மெடிடேஷன்லாம் பண்ண வச்சு அவர் எங்கெங்கெல்லாம் போனாரோ அந்த இடத்துல பார்க்க சொல்றாங்க. செக் எல்லா இடத்துலயும் இருக்க மாதிரி தெரியுது. சோ இப்போ உங்க மனசு ரொம்பவும் பதட்டமா இருக்கு, நீங்க எதை பண்ணா கூல் பண்ணுவீங்களோ அதை பண்ணுங்கன்னு சொல்றாங்க. சோ இவரும் பீர் அடிச்சுக்கிட்டு 16 வயதிலே படம்லாம் பாக்குறாரு. இப்போ இவரோட மனசோ ரொம்ப ரிலாக்ஸ் ஆகுது. இப்போ அந்த டாக்டரை போய் மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்றாரு. அப்பன்னு பார்த்து உங்க ஒய்ஃபோட அக்கா கால் பண்ணி நீங்க ஏதோ செக்கை தொலைச்சிருக்கீங்கன்னு இந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க, அதனால வீட்டுக்கு வராங்கன்னு சொல்றாங்க. அதுக்குள்ள கிளம்பலான்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாரு. பட் அதுக்குள்ளேயே அவங்க வந்து இவங்க சண்டை போட்டு வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுறாங்க. அண்ட் யூடியூப்ல ஹீரோ செக்கை தொலைச்ச விஷயத்தையும் இவனுக்குலாம் ஒரு வேலை கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு வேலை கொடுத்த கம்பெனியை பத்தி கேவலமா பேசிடுறாங்க. சோ கம்பெனி பத்தி கேவலமா பேசுறதுல ஹீரோவை வேலையை விட்டு தூக்கிறாங்க. இதை கேட்ட ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்றான். அண்ட் நெக்ஸ்ட் டே அந்த டிடெக்டிவ் கால் பண்ணி எனக்கு ஒரு ஐடியா வருது, நீங்க அன்னைக்கு என்னெல்லாம் பண்ணீங்களோ அதை ரீக்ரியேட் பண்ணி ஒரு வீடியோ எடுத்து அனுப்புங்க. சோ அது மூலமா யாரா கண்டுபிடிக்க முடியுமான்னு சொல்லிட்டு பார்க்கலாம்னு சொல்றாங்க. இவங்களும் அதே மாதிரி ரீக்ரியேட் வீடியோல எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா அந்த மாலதி டாக்டர் இந்த டிடெக்டிவ் ஆபீசரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபா தான் இருப்பாங்க. இந்த அனுப்பிச்ச வீடியோவை பாக்குறாங்க. அதுல ஹீரோ போன் பேசிக்கிட்டே டேங்க் கவர்ல தான் வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாம எதை பண்ணாலுமே டேங்க் கவர்ல தான் வைக்கிறாரு. இது ரெகுலரா பண்ணிட்டு இருக்காரு. சோ அங்கதான் வச்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு போன் பண்ணி சொல்றாங்க. அவங்க சொன்னதுமே ஏதாவது ஞாபகம் வந்து போய் பைக் கவர்ல பாக்குறாரு. பார்த்தா பைக் கவர்ல இல்லாம இருக்கு. ஆனா இன்னைக்கு செக்க வாங்கும்போது இவங்களுக்கும் ஒய்ஃப்க்கும் சண்டை வந்துடும். அதனால வேற ஒரு பைக்ல உட்காந்துட்டு இருக்கும்போது செக் அதுல வச்சிருவாரு. அப்புறமா தான் அந்த பைக் வேற பைக்குன்னு தெரிஞ்சு இவரோட பைக்ல ஏறி கிளம்பி வந்துருவாரு. சோ இந்த விஷயம் தெரிஞ்சுமே அங்க இதெல்லாம் சிசிடிவி கேமரா இருக்குன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க ஒரு ஹோட்டல்ல போய் செக் பண்ணி பாக்குறாங்க. பட் நம்பர் பிளேட் எதுவும் தெரிய மாட்டேங்குது. அதனால எப்படி கண்டுபிடிக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஒரு கால் வருது. பார்த்தா ஆபீஸ்ல உங்களோட செக்க ஒருத்தர் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்றாங்க. அதை கேட்டதுமே இவங்க சந்தோஷப்பட்டு போய் பாக்குறாங்க. ஒரு பொண்ணு தான் இவங்க அப்பாவோட பைக்ல செக் இருக்கிறத பார்த்ததுமே எடுத்து வச்சிருப்பாங்க. பேர் கூட போட்டிருக்காது. சோ அங்கேயே வெயிட் பண்ணிருப்பாங்க. அப்ப இவங்க வைஃப் வீடியோ பார்த்ததுமே தான் இவர் தான் இந்த செக்கை இங்க மாத்தி வச்சிருப்பாருன்னு சொல்லிட்டு தெரிய வந்து இவர்கிட்ட வந்து கொடுத்ததா சொல்றாங்க. இதை கேட்ட இவர் ரொம்ப ஃபீல் பண்றாரு. இப்ப டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பேங்க்குக்கு போறாரு. ஆனா அந்த பேங்க்ல இந்த பணத்தை பார்த்ததுமே அந்த ஓனருக்கே கால் பண்ணி பேசுறாங்க. ஆனா ஒரு கோவத்துல அவங்க ஃப்ராடுன்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சாரு. அப்பதான் அவங்க அம்மா உங்க அப்பா தான் அந்த செக்கை கொடுத்தாருன்னு அவங்க ஹஸ்பண்ட் சொன்ன எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. அப்பதான் இவருக்கு எல்லாமே தெரிஞ்சு போய் எங்க அப்பா தான் அந்த செக்கை கொடுத்தாருன்னு சொல்லிட்டு பேங்க் ஆபீசர் கிட்ட சொல்றாரு. அண்ட் இந்த பணத்தை வாங்கிட்டு பார்க்ல போய் உட்காந்துட்டு இருக்காரு. ஆனா இவருக்கு மனசு நிம்மதியா இல்லாம இருக்கு. அப்பதான் இவருக்கு அவங்க அப்பா சொன்னது ஞாபகம் வரும், நம்ம கிட்ட எவ்வளவு இருந்தாலுமே மத்தவங்களுக்கு கொடுத்து மத்தவங்களும் வாங்கணும்னு சொல்லிட்டு நினைக்கணும், அது மாதிரி தான் நீ இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டிருப்பாரு. இப்பதான் அவங்க அப்பாவையே ஃபுல்லா புரிஞ்சுக்கிறாரு. அண்ட் அவர் சொன்னது மாதிரியே கூட இருக்கவங்களுக்கு ஹெல்ப் பண்றாரு. தென் இந்த பணத்தை கொண்டு போய் ஒய்ஃப் கிட்ட கொடுக்குறாங்க. அவங்க ஒய்ஃபுமே கிராமத்துல இடம் வாங்கி தங்கிலான்னு சொல்லிட்டு அங்கேயே இடம் வாங்கி இவர் என்ன கனவு கண்டாரோ அதே மாதிரி சந்தோஷமா இவர் சொந்த ஊர்லயே வாழ ஆரம்பிக்கிறாரு.